வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமாவெங்கன். வண்டி வாகனங்களில் விபத்து யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். குழந்தைகளுக்கு வண்டி வாங்கி கொடுக்கும்போது இவங்க சரியா ஓட்டுவாங்களா, இவங்களுக்கு அதில் ஏதாட்டி பிரச்சனை இருக்குதா, என் பையன் வண்டியில் போகிறான், அவனுக்கு ஏதாட்டி ப்ராப்ளம் இருக்குமா. இப்போ நிறைய லக்னக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் பிரச்சனையை கொடுக்குமானா கொடுக்கும். உதாரணமாக சிம்ம லக்னம் பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்னத்துக்கு வண்டிகளில் பிரச்சனை இருக்குமானா இருக்கும். வண்டிகளுக்கு அதிகமான செலவு அப்படிங்கிறது அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இங்கே சொல்லலாம். அதே மாதிரி மேஷ லக்னமாக வரும்போது வண்டி வாகனங்களுக்காக விரயம் அப்படிங்கிறது அதிகமாகவே அங்கே கொடுக்கும். இப்போ இந்த 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது வண்டின்னா மாற்றிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. சிலர் 3 வருஷத்துக்கு ஒரு வண்டி, 4 வருஷத்துக்கு ஒரு வண்டி, அதுக்கப்புறம் பழசை கொடுத்துட்டு புதிய அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தன்மை தான் இவங்களுக்கு இருக்கும். ஒரு வண்டியை உருப்படியாக வச்சுக்க மாட்டேங்கிறாங்க என் மைய அம்மாக்கள் சொல்வதை கேட்டிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு பழைய வண்டிங்கிறது யோகம். மேஷ லக்னக்காரங்களுக்கு பழைய வண்டி வாங்கலாமானா நல்லாயிருக்கும். பழைய வண்டி வாங்கி பயன்படுத்தலாமானா அக்ஷய லக்னம் மேஷ லக்னமாக செல்லும் போது, அதுவும் இந்த அஸ்வதி நட்சத்திரம் வரும்போது பழைய வண்டிங்கிறது வாங்கலாம், சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் பாவகத்தை சனி பகவான் பார்த்தால் பழைய வீடு பழைய வண்டியோட அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அவங்களுக்கு அது லாபமாக அமையுமானா கண்டிப்பாக லாபமாக அமையும் அப்படிங்கிறதே சொல்லலாம். சிலருக்கு புது பைக்கு இப்ப இறங்கி ஓடுற பைக்கு தான் வேணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன லக்னம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம். அவங்க இதை விரும்புவாங்களானா புதிய விதமான வண்டிகள் எதுவோ அதைத்தான் அவங்க வாங்கணுங்கிற ஒரு தன்மை இருக்குமானா அவங்களுக்கு இருக்கும். இந்த கடக லக்னத்திற்கும் இந்த மாதிரி அமைப்பு இருக்குமானா இருக்கும். கடக லக்னக்காரங்க வண்டி வாங்கினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, யாருமே கட்ட முடியாத வீடு, யாருமே வாங்க முடியாத வண்டி, நான் தான் இந்த இடத்துல புதுசாக இந்த வண்டியை ஓட்டுறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குமானா இருக்கும். அவங்களுடைய அந்த எண்ணங்கள், சிந்தனை, செயல்கள் எல்லாமே அந்த புது வாகனத்தில் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். உண்மையிலேயே அவங்களுக்குன்னு அமையும்னு கூட சொல்லலாம். சிலருக்கு நினைச்சா கூட அங்கே கிடைக்காது. ஆனால் இவர்களுக்கு இது அமையுமானா சீக்கிரமாகவே அமையும் அப்படிங்கிறத இங்கே சொல்ல முடியும். இவங்களுக்கு மட்டும்தானான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன லக்னம் அக்ஷய லக்னம் மீன லக்னமாக செல்லும் போது இவங்களுக்கு இந்த வண்டியோட அமைப்பு எப்படி இருக்கும்னா சூப்பராக இருக்கும். பறக்கிற வண்டின்னு கேட்பாங்க. சப்தம் சிலருக்கெல்லாம் அந்த வண்டி போனாலே காது கோத்திப்பாங்க. என்ன வண்டி ஓட்டிக்கிறான், ரோட்டில் தான் ஓட்டிக்கிறானா, ஃப்ளைட்டு மாதிரி ஓட்டிக்கிறான், திட்டு கூட வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு வண்டியில் விருப்பம் இருக்குமானா அவங்களுக்கு இருக்கும். சிலர் பழைய வண்டி வாங்கினாலே போதும், எனக்கு அது போதும்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம லக்னக்காரங்க. எனக்கு பழசு வண்டி போதும், எனக்கு அது மேலே வேண்டாம், என்னுடைய தேவைக்கு தான் வண்டி, புதுசாக இருக்கணுங்கிறது கூட கிடையாதுன்னு தான். இந்த தனுசு லக்னமும் இந்த தன்மையை கொடுக்குமானா இந்த தன்மைங்கிறது அவங்களுக்கும் இருக்கும். அதிகமாக அவங்க அதில் செலவு பண்ணால்னா வீண் விரைய செலவாகவே இருக்குமே தவிர அந்த புதிய வாங்கணுங்கிற திருப்தியோ எண்ணமோ இவங்களுக்கெல்லாம் இருக்குமானா இருக்காது. சிலர் பார்த்தீங்கன்னா வண்டியே வாங்கக்கூடாது, ஆனால் அதில் போய் அடிபட்டு மாட்டின்றவங்கன்னு சொல்லுவவங்க இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அப்பா கூட வண்டியில் போனேன், அண்ணா கூட வண்டியில் போனேன், தம்பி கூட வண்டியில் போனேன், வண்டி ஆக்சிடெண்ட் ஆச்சு. நடக்குமோ? கண்டிப்பாக நடக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போகும்போதுங்கிறத விட இந்த பசங்க பைக் ரைடர் போய் சுவாமியை கும்பிட்டு வரேன்னு பழனிக்கோ திருவண்ணாமலைக்கோ இல்லைனா ஹைவே சைடில் போவாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு வண்டி வாகனங்களில் விபத்து இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த இஷ்ட தெய்வ கோவில்னு சொல்லுவோம், இல்லைனா அவங்களுக்கு பிடிச்ச கோவிலுக்கு வண்டியில் அதுவும் 2 வீலரில் போகக்கூடாது அப்படிங்கிறத அங்கே தெரிஞ்சுக்கணும். நிறைய குழந்தைகளுக்கு இது தெரியாது. நிறைய பேர் மாட்டிக்கிறாங்களான்னா மாட்டிக்கிறாங்க. நீங்கள் 4 வீலரில் போகும்போதும் அடக்க ஒடுக்கமாக அப்படிங்கிறது மட்டும்தான் போகணுமே தவிர அதில் பாட்டு போட்டு போகிறவங்க நிறைய வண்டி வாகனங்கள் ஆக்சிடெண்ட் ஆகுது. நிறைய நம்ம பார்த்துருக்கோம். மாலை போட்டு போயிருக்கிறாங்க, ரோட்டில் வண்டி ஹைவேஸில் வண்டி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு. அப்போது இந்த வண்டி வாகனங்களில் போகும்போது எந்த இடத்துக்கு யார் கூட போகணும்னு இருக்குது. அப்பா கூட வண்டியில் போனால் பிரச்சனை வருமானா பிரச்சனை வரும், அண்ணா கூட வண்டியில் போனால் பிரச்சனை வருமானா கண்டிப்பாக பிரச்சனை வரும், தம்பி கூட வண்டிக்கு போனான்னா எனக்கும் தம்பிக்குமே ஒத்துக்காது, அது வேற. இவங்க கூடலாம் இந்த நபர்களுக்கு செட் ஆகுமானா ஒரு ஜாதகருக்கு எந்த ஜாதகமும் இருந்தாலும் சரி, அவங்களுடைய கிரக நிலைகள் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனைங்கிறது வரும். இல்லை எங்கள் ஜாதகம் நல்லா இருக்குது, எங்கள் அப்பா எனக்கும் பிரச்சனை இல்லைன்னா ஏதாட்டி ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, அதனால பிரச்சனைகள். வெளியிலேருந்து போகிறவங்க, வீட்டை விட்டு போகிறவங்க நல்லா போவாங்க, திருப்பி வரும்போது பிரச்சனைகளோட தான் வருவாங்க. நிறைய இதை நாங்கள் பார்த்துருக்கோம். ஏஎல்பி மெத்தடில் இதை ரொம்ப அருமையா அப்படிங்கிறது சொல்ல முடியும். வண்டி வாகனங்களில் யாருடன் பயணம் செய்யலாம்னு கேட்டாங்கன்னா ஒரு ஜாதகர் தந்தையுடன் பயணம் செய்யக்கூடாது. அதே மாதிரி அண்ணன் தம்பி கூட செய்யாதீங்க, ட்ராவல் பண்ணாதீங்க.
அங்கே வந்து பிரச்சனை இருக்குமானா பிரச்சனை இருக்கும். நீயா நானாங்கிற போட்டி தான் முதல்ல இருக்கும். அதில் தோல்வி பெறுவது அப்படிங்கிறது ஜாதகர் மட்டுமே, அடி வாங்குறதும் ஜாதகர் மட்டுமே, அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ கவனம் தேவை அப்படிங்கிறத அந்த பெற்றோர்களுக்கு சொல்லியது. பழைய வண்டி ஆனாலும் சரி, புதிய வண்டி ஆனாலும் சரி, தற்போது அந்த ஜாதகத்தில் வண்டிக்குண்டான அமைப்பு, வாகனத்திற்குண்டான அமைப்பு சரியாக இல்லை. உதாரணமாக அவருடைய லக்னம்ங்கிறது மேஷ லக்னம், 4ஆம் பாவக சந்திரன் சொல்லக்கூடிய கிரகம் வந்து 12ல் இருந்தது, பண்ணக்கூடாது. ஜாதகர் எங்கே இருந்தார்னா லக்னத்தில் அஸ்வதி நட்சத்திரம் முதல் பாதம், கேது லக்னத்திலே இருப்பதனால் வண்டியினால் ஜாதகருக்கு அழுத்தம் உண்டு. இந்த ஜாதகர் வண்டி வாங்குவது நீண்ட நாள் அப்படிங்கிறது நீடிக்காது. ஜாதகருக்கு அங்கே ஒரு போராட்டம் இருக்குமானா கண்டிப்பாக போராட்டம் இருக்கும் வண்டியினால் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.